students, welcome to Sri Easy Max. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் PDF எல்லாம் அப்லோட் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி ஆஃப் மாஸ் 5 kg whose linear momentum is 2.5 kg மீட்டர் செகண்ட் -1. ஸோ இந்த எக்ஸாம்க்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணி வெலாசிட்டி ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் பை மாஸ். ஸோ லீனியர் மொமெண்டம் மாஸும் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ ஈஸியாக வந்து 2 marks வாங்கிடலாம். அடுத்தது, எ டோர் இஸ் புஷ்ட் அட் எ பாயிண்ட் ஹூஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த hinges இஸ் 90 cm வித் ஃபோர்ஸ் இஸ் 40 N. கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் த ஹிஞ்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா M = F × D. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது தேர்ட் ஒன் வந்து, இஃப் எ 5 Newton and 50 Newton forces are acting opposite to one another, find the resultant force and direction of action of the resultant force. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து நம்ம வந்து ஈஸியாக ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸு நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மு. எ பர்சன் வித் மயோபியா கேன் சி ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 meter. இஃப் யூ வாண்ட் டு சி ஆப்ஜெக்ட் அட் டிஸ்டன்ஸ் 20 meter, வாட் ஷுட் த ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் ஹீ மஸ்ட் வியர். ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம கரெக்டான வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதில் ஃபோக்கல் லென்த் F = xy/x-y. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பவர் ஆஃப் கரெக்ஷன் லென்ஸ் P = 1/F. கொடுத்துருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். அடுத்து ஃபிஃப்த் ஒன், ஃபார் எ பர்சன் வித் ஹைப்பர்மெட்ரோபியா த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்டு டு 1.5 m. கால்குலேட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சைஸ் நார்மல். ஸோ இதை கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். அடுத்து சிக்ஸ்த் சம், a charge of 12 coulomb flows through a bulb is 5 seconds. What is current through the bulb? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக செப்டம்பர் 21, May 22, June 23ல் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா கரண்ட் I = Q/T. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். செவன்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஒர்க் டன் இஸ் மூவிங் எ சார்ஜ் ஆஃப் 10 across 2 points circuit to 100 joule. What is the potential difference between the points? ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா V = W/Q. சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எயித் சம் வந்து, கால்குலேட் த ரெசிஸ்டன்ட் ஆஃப் எ கண்டக்டர் த்ரூ விச் எ கரண்ட் ஆஃப் 2A பாசஸ் when the potential difference between it ends is 30 volt. ஸோ இது ஆகஸ்ட் 22லையும் ஜூலை 24லையும் கேட்டிருக்காங்க. ஓம்ஸ் லா படி R = V/I. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி R வந்து கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். நைன்த் ஒன் வந்து, 3 ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ohm, 3 ohm, 2 ohm கொடுத்துருக்காங்க. connected in series with 10 volt battery. Calculate their effective resistance and current flowing through the circuit. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு the current I = V/RS. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா 1 வரும். அடுத்து, an electric heater of resistance 5 ohm is connected to a electric source. If a current of 6A flows through a heater, then find the amount of heat அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம H கண்டுபிடிக்கணும். ஸோ H = I²RT. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி H = I²RT. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 11th ஒன், ஏர் டெம்பரேச்சர் இந்த ராஜஸ்தான் ரிசர்ட் இஸ் 46 degree. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் த ஏர் அட் த டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ V = V0 + 0.61 T. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி Vயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 12th ஒன், a sound wave has a frequency of 200 Hz, speed of 4 meters second -1, 400 meters second -1 in a medium. Find the wavelength of the sound wave. ஸோ velocity of light C = n lambda. நம்ம வேவ் லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ lambda = C/n. கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும்.
அடுத்தது 13th one 92 and 238 experience one alpha decay, find the number of neutrons in the final daughter nucleus in that is formed. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 14th one வந்து a beam of light passing through a diverging lens of focal length 0.3 meter appear to be focused distance 0.2 meter behind the lens, find the position of the object. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 1/v மைனஸ் 1/u. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸு. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சமுக்கு எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.